காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டும் என்று நினைத்து உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் உன் தாயை அலட்சியம் செய்துவிடாதே என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் இந்த காளி தேவி இன்று உன்னிடத்தில் அவசரமாக பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் என்றும் இனி உனக்கு நடப்பது என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் என் தங்கமே. இந்த காளி தேவி ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்து வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த விஷயம் உனக்கு ஒன்றை நிறைவாக உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே. பொறுமையாக இதை கேள் என் தங்கமே. இது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு பேரதிசயத்தை நிகழ்த்தும் என்பதில் ஒரு வித மாற்றமும் கிடையாது என் தங்கமே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் நான் சொல்லும் தருணத்தில் விஷயங்களையும் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. தெய்வம் இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை நீ உணரத் தொடங்கிவிட்டாய் என்றால் இனி உனக்கு நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் என் தங்கமே. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாள் என்றால் என்ன நடக்கும் என்று சொல்லி இனி எதற்கு என் பிள்ளை நீ பதட்டப்பட மாட்டாய் என் குழந்தையே. இதுவரையிலும் சரி, உன்னை தேடி வந்து கொண்டிருந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உணர்ந்து கொண்டால் இந்த காளி தேவி இன்று எதற்காக உன்னிடத்தில் அவசரமாக பேச நிற்கின்றேன் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே. எந்த காலமும் இனி எந்த நேரமும் உனக்கு வேண்டிய ஒன்றை உனக்கு வசமாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறக்க கூடாது என் குழந்தையே. நீ விரும்புகின்ற ஒன்றையை உனக்கு சரியாக இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதில் நீ எந்தவித மாற்றமும் கிடையாது என் குழந்தை. நீ யோசித்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயங்கள் எதிர்மறையாக ஒரு முடிவை உனக்கு கிடைக்கும்படி நினைத்து நீ கண்கலங்கி கொண்டிருந்தாய் அல்லவா? ஆனால் அந்த விஷயம் இப்போது எப்படிப்பட்ட ஒன்றாக மாறி இருக்கிறது என்பதை உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்றுதான் நான் வந்திருக்கின்றேன். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக உன் வாழ்க்கை மாறி இருக்கிறது என்பதை உனக்கு சொல்லிவிடத்தான் நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே. இனி என்ன தேவை இருந்தாலும் உன் தேவைகளை அறிந்தவள் இந்த தாயாக நான் இருக்கின்றேன் அல்லவா? நீ என்ன விரும்பி நின்றாலும் அதை புரிந்து கொண்டவள் இந்த தாயாக நான் இருக்கின்றேன் அல்லவா? இந்த காளி தேவி சொல்ல இனிமேல் அத்தனையும் நீ உணர்ந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே. ஒவ்வொரு மனிதனும் நன்மை என்னவென்று பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை கூட அவன் என்னவென்று பார்ப்பது கிடையாது. ஆனால் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே. அவர்கள் வாழ்க்கையை விட அடுத்தவரின் வாழ்க்கை எந்தவித ஒரு நல்ல விஷயங்களும் நடந்து கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார்கள் என்று இன்னொருவருக்கு நல்லது நடந்துவிடுமோ, அங்கே இன்னொருவன் வாழ்க்கை சந்தோஷம் கிடைத்து விடுமோ என்று சொல்லி அவன் பதறிக்கொண்டிருக்கின்றான் என்பதுதான் உண்மை என் தங்கமே. இப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ ஏற்றுக்கொண்டு வாழும் இந்த நேரம் முழுக்க இனி எல்லாமும் உன்னை தேடி வந்து உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் உன்னை என்ன வழியில் நடத்தும் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே. இந்த காளி தேவி உன்னிடம் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களை சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு பிறகுதான் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என் குழந்தையே. அதுபோலத்தான் இன்று உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை நான் சரியாக புரிந்து கொண்டேன். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகின்றது என்பதையும் நான் தெரிந்து கொண்டுதான் வாழ வேண்டிய காலம் இது, வாழக்கூடிய தருணம் இது.
நீ எண்ணியது போல எல்லாமும் உனக்குள் மாற்றங்களை கொடுக்க வேண்டிய நேரமாக இருக்கிறது என் தங்கமே. இது போன்ற ஒரு நேரம், இது போன்ற ஒரு காலமும் என்றும் நீ எப்போதும் மனதில் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய நேரமாக இது இருக்க வேண்டும் என் தங்கமே என்பதையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நாளிலும் உன்னை வருவதை நீ புரிந்து கொண்டாயானால், எந்த நாளிலும் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டாயானால், இனி உன்னை சூழ்ந்து நிற்கும் அத்தனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. அத்தனையும் நீ தெரிந்து கொள்ளவும் வேண்டும் என் குழந்தையே. பல நேரங்களும், பல காலம், பல மாற்றங்கள், பல தருணம் என்று ஒவ்வொன்றையும் இனிமேலும் என் பிள்ளை கட்டாயமாக நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. நல்ல புரிதல் என் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமான நம்பிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கிறது. நல்ல புரிதல் உன்னுடைய எதிர்காலம் உனக்கு சரியாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றது. என்ன நினைத்தாலும் அவை ஒன்றிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியையும் மன உறுதியையும் கொடுப்பது என்பதை நீ மறந்துவிடாதே. இத்தனை காலமும் என் பிள்ளை நீ அனுபவிப்பதை எல்லாமும் போக, இனி உனக்காக நான் என்ன சொல்ல வருகிறோன்னு அதை எல்லாமும் நீ தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. எந்த காலமும் இனி யாரையும் நினைத்து என் பிள்ளை பதறக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்றேன். இந்த நேரம் இனி என்ன சொன்னாலும் அதை எல்லாமும் நீ நிறைவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. நான் எதை உணர்ந்தாலும் அதையெல்லாம் உன் குழந்தையும் நீ சரிவர உணர்ந்துவிட வேண்டும் என்பதை மறந்துவிடாதே. எதையுமே நான் புரிந்து கொள்ளும் விதத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் இந்த வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிட வேண்டும். எதிலும் ஒரு குழப்பம் இல்லாத ஒரு மனிதனும் நிச்சயமாக வந்துவிடுவான். அப்போது எதிரில் இருக்கும் விஷயங்கள் வெற்றியை கொடுக்குமா அல்லது தோல்வியை கொடுக்குமா என்பதை நீ தானாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. உனக்குள் இருக்கும் அத்தனையும் நீ மனது பூரமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. உன்னோடு நான் உடன் இருப்பதை நீ ஏற்றுக்கொண்டு அதற்கு தகுந்தாற் போல இந்த வாழ்க்கையை நீ வாழ தொடங்கிவிட்டாய் என் தங்கமே என்பதை மறந்து விடாதே. காலம் உனக்கு வேண்டிய பதிலை எப்போதும் தருவதையும் நீ புரிந்து கொண்டாள். இந்த நேரம் உனக்குரிய விஷயங்களை எப்போதும் நீ தெரிந்து கொண்டாள். ஒவ்வொன்றையும் நீ எப்போதும் மன மகிழ்ச்சியோடு புரிந்து கொண்டாலும் இந்த நேரம் நீ நல்லபடியாக வாழ்ந்து விடுவாய். வாழ்ந்து காட்ட முடியும் என்பதை இந்த காளி தேவி சொல்லிக் கொள்ளும் போது இது போன்ற மாற்றங்கள் எல்லாமும் நீ புரிந்து கொள்ள எப்போதும் தயாராக இருப்பாய் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே. இந்த நாளிலும் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை இனி வருவதை நீ ஏற்றுக்கொள்ளும்படி, உனக்காக என்றும் நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும்படி சரியாக என் பிள்ளை நீ எதையுமே தெரிந்து கொள்வாய் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே. என்பதை இந்த வாழ்க்கை முறை நமக்கு துன்பங்களை கொடுத்திருக்கலாம். எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை நமக்கு வேதனைகளை தந்திருக்கலாம். எத்தனையோ முறையிலும் நாம் ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டு ஏதோ ஒரு முறை சரியாக உணர்ந்திருப்போம். ஏதோ ஒரு முறை நாம் தெளிவாக புரிந்து கொண்டிருப்போம். ஒவ்வொன்றையும் எல்லாவற்றிலும் சேர்த்து வைத்த ஒரு நன்மையை நாம் உணர நினைக்கின்றோம். இப்படியே வாழ்க்கை இருந்துவிடுமா, இப்படியே காலம் முடிந்துவிடுமா என்று சொல்லி நாம் பதறுகின்றோமே. இது போன்ற நேரங்களிலும் இனி உன்னை எனக்காக மாற்றங்களை என்பதை நீ தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. உன்னை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வாழ்க்கை உன்னை சரியாக மாற்றிக்கொண்டு வரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நன்மைகளை பல தரும் இந்த வாழ்க்கை. நம்பிக்கை என்றால் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ளும் போது
நேரத்தை நாம் நல்ல மதிப்போடு வாழ வேண்டியது என்பதை இந்த நாட்கள் உனக்கு நிச்சயமாக உணர்த்துகின்றதல்லவா என் குழந்தையே. இந்த வாழ்க்கையை உனக்கு எதையுமே சரியாக புரிய வைக்கின்றது அல்லவா. காலம் கடந்துதான் சில உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள முடியும். காலம் கடந்துதான் சில விஷயங்களை நம்மால் ஏற்றுக்கொள்ளவும் முடியும். அதுபோலத்தான் இனி உனக்கு என்ன நடக்க இருந்தாலும் ஒவ்வொன்றிலும் நீ நிச்சயமாக ஒரு தருணத்தை அடையும் நேரம் இனி எல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கு மாற்றி கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே. தேவையில்லாத நிலைவுகளுக்காக நீ கண் கலங்காமல் வேண்டாம் என் தங்கமே. எதை தேவையான ஒன்றோ அதை பெற்றுக்கொள்ள நீ கண்கலங்கு. எது உனக்கு உரியதோ அதற்காக நீ வருத்தப்படு. தேவையற்ற அனைத்திற்கும் உன் கண்ணில் இருக்கும் கண்ணீரை வீணாக்காதே. நீ முன்னேற வேண்டும். தேவையான ஒன்றை பெற்றுவிட துணிந்து முன்வர வேண்டும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே. 1000 கஷ்டங்களை உனக்குள் இருப்பதை நான் அறிவேன். சில விஷயங்கள் எல்லாம் வெளியில் சொல்ல முடியாதபடியான பல விஷயங்கள் எல்லாம் வேதனைகளையும் சோதனைகளையும் இந்த வாழ்க்கை தாங்கி இருப்பதை என்பதையும் நான் அறிந்து கொண்டிருக்கின்றேன். இது போன்ற ஒவ்வொரு நிலையையும் நீ ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரம் முழுக்க இனி எப்போதும் நீ ஆனந்தமாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதை மறந்துவிடாதே என் குழந்தை. ஒரு மரம் போன்று காணப்படுகின்றாய். எப்போதும் சந்தோஷமாக எதையும் ஏற்றுக்கொண்டு நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதை மறந்து விடாதே. மனதில் எந்த ஒரு விஷயமும் உன்னை நல்ல நிலையோடு வாழ் சொல்லவில்லை அல்லது நாள்தோறும் வாழ்க்கை உனக்கு கொடுக்கவில்லை என்றால் எந்த இடத்தில் நீ உன்னை உணர்ந்துவிட வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. உன்னை யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள். உனக்குள் தோன்றுகின்ற விஷயங்களை நீ உணர வேண்டும் என்பதையும் புரிந்துகொள். உனக்குள் தோன்றும் ஒவ்வொரு ஆசைகளையும் ஆச்சரியங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலில் புரிந்துகொள். உன்னை மேம்படுத்தும் பல காரியங்களை எப்போதும் இந்த தெய்வத்திடம் அருளால் உன்னை தேடி வரும் என் தங்கமே. அந்த இடத்தில் என் பிள்ளை எந்த வாழ்க்கையை நீ தொலைத்துவிடக் கூடாது. இந்த இடத்தில் வாழ்க்கையின் உண்மைகளை நீ இழந்து நிற்க கூடாது. நான் சொல்வது உனக்கு ஆனது என்பதை புரிந்துகொள் என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் சில உண்மையான விஷயங்கள் இருக்கிறது என்றால் அது நீ வணங்குகின்ற தெய்வத்தின் அன்பு மட்டும்தான் என் தங்கமே. நீ வணங்குகின்ற தெய்வம் என்றுமே உன்னை நல்வழிப்படுத்தவும் இருக்கும் என்பதை மறந்துவிடாதே. என்றுமே உன்னை நல்ல புரிதலோடு வைத்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைய வேண்டும். உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை காக்க வேண்டும் என்றுதான் உன் தெய்வம் நினைக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது என் தங்கமே. நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டாள், நான் இருப்பதை நீ தெரிந்து கொண்டாள், இனி எந்த நாளிலும் உனக்குள் தோன்றுகின்ற உண்மையான எண்ணங்களை நீ நிச்சயமாக வழி நடத்தி கொண்டே வந்துவிடுவாய் என்பதை புரிந்துகொள் என் தங்கமே. இந்த காளிதேவி என்ற தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு எந்த நாளிலும் உன்னை தொடர்ந்து வரும். எந்த நேரத்திலும் எல்லா நேரங்களிலும் உன் நிலையை நிலையாக தெரியப்படுத்தும் என்பதை புரிந்துகொள் என் குழந்தையே. காலத்தின் கட்டாயம் எல்லாம் உனக்கு அடுத்தடுத்த நிலைகளில் இனி சரிவர தொடரும் என் தங்கமே. நடக்க தொடரும் என்பதை மறந்துவிடக் கூடாது. இத்தனை நாள் என் பிள்ளை பட்ட வேதனைகளும் என் பிள்ளை பட்ட சோதனைகளும் போதும். இனி உனக்கு நடப்பதை நீ நிறைவேற்றாக தெரிந்து கொள்வாய் என் தங்கமே. உனக்கு நடக்கும் விஷயங்களை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே. உன்னோடு நான் இருப்பதை இனி எந்த காலத்திலும் இந்த தெய்வத்தின் அருளோடு உன்னை மாற்றிவிடக் கூடியது அல்ல என் தங்கமே. உன்னை தேடி வந்து இதையெல்லாம் இனி உனக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதை நிச்சயமாக அடையாளப்படுத்தும் இந்த வாழ்க்கை. இனி எதை நோக்கி
காலமாக போகின்றது என்பதை உனக்கு நிறைவாக எடுத்து சொல்லும் என்பதை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே. உன்னுடைய விருப்பங்கள் என்னவோ, உன்னுடைய தேவைகள் என்னவோ, இவை எல்லாம் அடுத்தடுத்த நிலையில் உனக்கு நான் மதிப்பை கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டாயா? எதிலுமே உன்னுடைய விருப்பங்கள் போல இந்த வாழ்க்கையும் எல்லாவற்றையும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை மறந்துவிட்டு சென்று விடாதே. நான் இருக்கின்றேன். இனி உனக்கு ஒவ்வொரு தேவைகளையும் நிச்சயமாக நான் புரிய வைப்பேன். அம்மா சொன்னது போல தெய்வமின்றி வேறு யாரும் உன் வாழ்க்கையில் இல்லை. எல்லாம் போலியான உலகம்தான் என் தங்கமே. நாடகமாடிக்கொண்டு நம்மிடம் பேசிக்கொண்டு சிரித்துக்கொண்டு இருக்கும் இவர்களெல்லாம் போலியான மனிதர்கள் என் தங்கமே. யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் நீ எப்போதும் போல சந்தோஷமாக உன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. யாரிடமும் எதையும் எதிர்பார்த்து நின்றால் உனக்கு என்ன மிஞ்சும் என்பது உனக்கு தெரியும் தங்கமே. நமக்கு கஷ்டமும் வேதனையும் தொடர்கதையாக மாறிவிடும். இனி எப்போது எதை எதிர்பார்க்கவில்லையோ எதிர்பார்க்காதே. அப்போதே இந்த வாழ்க்கை உனக்கான உண்மையான சரியாக நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் என் தங்கமே. உனக்கு தேவைகளை எல்லாம் இது சரியாக புரிய வைக்கும் என்பதை நீ எப்போதும் தெரிந்து கொள்வாய். பல தேவைகளை நாம் ஏற்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கை நமக்கு நன்மதிப்பை கொடுக்கும்படி எப்போதுமே நாம் இருக்க வேண்டும். நாம் கடந்து வந்த பல விஷயங்களை நாம் நிச்சயமாக பெற்றுவிட வேண்டும் என்பதை மறந்துவிடாதே என்றுமே இதுபோல உனக்கு நான் துணையாக இருப்பேன். ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லிக் கொடுப்பேன். இந்த நேரமும் அம்மாவுடைய அரவணைப்பு நீ என்றும் பெற்றுக்கொண்டே இருப்பாய் என் தங்கமே. எப்பொழுதும் சரியாக பெற்று விடுவாய் என்பதை நான் அறிவேன் தங்கமே. என்றுமே நான் உன்னோடு இருப்பேன். நான் எந்த அளவில் உன் மீது அன்பு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ, எந்த அளவு உனக்கு நான் செயல்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அந்த அளவு உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறேன். இந்த அளவிற்கு நீயும் இந்த தாயின் மீது அன்பு கொண்டு தேடிவா என் தங்கமே. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தீங்கு செய்துவிடக் கூடாது என்று நான் மட்டுமே நினைப்பேன் என் குழந்தையே, என் தங்கமே. ஒரு கை பார்க்கலாம் சொல்ல மாட்டேன் என்பதை புரிந்து கொள். இன்று அவர்கள் எல்லாம் எளிமையாக இருக்கலாம். இன்று அவர்களுக்கெல்லாம் விஷயங்களும் சரியாக தோன்றலாம். மற்றவர்களுக்கு கெடுதல் நினைப்பது கூட நியாயமாக தோன்றலாம். ஆனால் இவை எல்லாவற்றிலும் ஒன்றமைந்து இல்லாததை மாற்றி இந்த வாழ்க்கை நடக்கும் என் தங்கமே. ஒவ்வொரு விஷயமும் நான் நிச்சயமாக தலைகீழாக புரட்டி போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நீ என்றும் மறந்துவிடக்கூடாது. நான் இருக்கும்போது இனி எதையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ ஞாபகம் வைத்துக்கொள். எதையுமே நிலைகளை கடந்துதான் செல்லும் என் தங்கமே. என் பிள்ளை வாழும் வாழ்க்கை எப்போதும் அதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ தெரிந்து கொள். அத்தனை என்னவென்றும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் மறந்துவிடாதே என் குழந்தையே. இந்த காளிதேவி உனக்காக இனி என்னவெல்லாம் எடுத்துக்கொண்டு வருகின்றாளோ அதையெல்லாம் நடைமுறைப்படுத்திக் கொள் என் தங்கமே. உனக்கான முடிவுகளைத்தான் தங்கமே இத்தனை போராட்டத்தின் பெற்று வருகின்றேன். நான் நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது என் குழந்தையே. நடந்து முடிந்த விஷயங்களை நினைத்து நீ பதட்டப்படாதே என் தங்கமே. உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நான் நடத்தி காட்டுவேன் என்பதை நீ தெரிந்து கொள் என் தங்கமே. நான் இருப்பேன் என்பதை நீ வரும் காலங்களில் உன் கண் முன்னால் நிறுத்தும். நான் இருக்கின்றேன், நான் வருகின்றேன் என்பதை இனிவரும் நேரங்களில் உனக்கு நிச்சயமாக உணர்த்தும் என் தங்கமே. இதையும் மறந்துவிடாதே. என்றுமே எப்போது நான் வருவதை புரிந்து கொண்டால் உனக்கு நடப்பதில் நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதை மறந்துவிடாதே. உனக்கு நடப்பது எல்லாமும் நீ எப்போதும் சரியாக புரிந்து கொண்டு வாழ்ந்து காட்டுவாய் என்பதை தெரிந்து கொள்.
அதுபோல் வாழ்ந்து காட்ட வேண்டும் இந்த தாயின் பிள்ளையாகிய நீ என் குழந்தையே. எந்த ஒரு விஷயமும் நம் இனிமேல் நிச்சயமாக நல்லபடியாக காண வேண்டும். நான் சொல்லும் எல்லாமும் முழுக்க முழுக்க உனக்கு மட்டும் சொந்தமான விஷயங்களாக இருக்கும். இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும்? என்னிலும் அவை ஒன்றிலும் இருக்கும். நீ நிச்சயமாக மீண்டு வந்துவிடலாம். அது போதும். நிச்சயமாக ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும் இந்த தாய்க்கு. இந்த தாய் வருகின்றதே அதற்காகத்தானே என் தங்கமே. வேறெதுவும் இனி நினைத்து கலங்கும்படியான உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றிவிடக் கூடாது என்று நான் போராடி கொண்டிருக்கின்றேன். உன்னை நான் சரியாக புரிந்து வைத்து இப்படி ஒரு கட்டத்திற்குள், இப்படி ஒரு வாழ்க்கைக்குள் உன்னை கொண்டு வந்து நான் சேர்க்கின்றேன் என்பதை புரிந்து கொண்டு நடந்து கொள் என் தங்கமே. நல்ல புரிதலோடு இனி உன்னை நான் சூழ்ந்து வரும் விஷயங்களை நீ கட்டமைக்க தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை மறந்துவிடாதே என் குழந்தையே. காலமும் இந்த நேரமும் இனி உன்னை எப்போதும் அன்போடு அரவணைப்போடும் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த காளி தேவி சொல்லும் இனி உனக்கு நடக்கத்தான் நடக்கப் போகின்றது என்பதை தெரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே. இந்த காளி தேவியின் ஆசீர்வாதமும் அன்பும் எப்பொழுதும் முழுக்க முழுக்க என் குழந்தைக்கு கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள் என் தங்கமே. உனக்காக ஓடி வந்து வாக்குகளை கொடுக்கும் இந்த தாயை என்றும் மறந்து விடாதே. எந்த காரணத்திற்காகவும் இதை தள்ளிவிட்டும் போகாதே. உனக்காக இந்த தாய் நேரங்களை எல்லாம் செலவழிக்கின்றேன். எனக்காக இதை முழுமையாக பார் என் தங்கமே, என் குழந்தையே. உன்னையும் உன் குடும்பத்தையும் என்றும் காத்து நிற்பேன். உங்களுக்கு துணையாக நிற்பேன். உங்களுக்கு காவலாக நிற்பேன். இந்த தாயை அவமதிக்காதே என் தங்கமே. இந்த தாயை ஏமாற்றி விடாதே என் குழந்தையே. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.